இறையாட்சி மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கடுநிலைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கடுநிலைந்திடும் காணுங்கள். இறையாட்சி மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறை வல்லுனரும் துறவுமட தலைவருமான புனித பெர்னாடு அவர்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் புனித பெர்னாடை அறிவாற்றலால் நிரப்பினார். அவரோ படிப்பினைகளை இறை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத் தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையினால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ் அருள் புரிவீரா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் அருந்த அறிவு கூர்மை எனும் உணவை ஞானம் கொடுக்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றை எல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். தாய் போன்று ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும். இளம் மணமகள் போல் அவர்களை வரவேற்கும். அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும். ஞானமாகிய நீரை பருக அளிக்கும். அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள், விழமாட்டார்கள். அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். அடுத்திருப்பவருக்கு மேலாக அது அவர்களை உயர்த்தும். சபை நடுவில் பேச நாவன்மை நல்கும். அவர்கள் அக்களிப்பையும் மகிழ்ச்சியின் முடியையும் கண்டடைவார்கள். நிலையான பெயரை உரிமையாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உன் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உன் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருந்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. என் அன்பில் நிலைத்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீர் என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு ஜெபிப்போமாக. இன்றைய நாளினுடைய புனிதர் பெர்னார்டு அவர்கள் அன்னை மரியாளின் மீது முழுமையான பக்தி கொண்டவராய் வாழ்ந்திருக்கின்றார். அவர் எழுதிய அற்புதமான ஜெபத்தை தான் இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற அந்த அற்புதமான ஜெபமானது அவரால் ஏற்றப்பட்ட ஜெபமாயிருக்கிறது. எனவே தாயாம் திரு அவையோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஜெபிப்பதின் அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை, அந்த ஜெபத்தினுடைய ஆசீரை நாமும் பெற்றுக்கொள்ள இணைந்து ஜெபிப்போம். தேவ தாயினுடைய பரிந்து பேசுதலினால் இறை ஆசீரை பெற்று மகிழ்வோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனுடைய தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும்
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, இந்த நாளில் துறவு மட தலைவரும் மறை வல்லுனருமான புனித பெர்னார்டு அவர்களை நினைவு கூர்ந்து நம் தாயாம் திரு அவை ஜெபிக்கின்றது. 1090ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறக்கிறார் இந்த புனிதர். பல இடங்களுக்கு சென்று கல்வியினை கற்றுக்கொள்ளவும் நல்ல ஒழுக்கத்தில் வளரவும் அவருடைய பெற்றோர்கள் சிறு வயது முதலே அவரை ஊக்கப்படுத்துகிறார்கள். 1130ஆம் ஆண்டு திரு அவையில் மிக பெரும் ஒரு பிளவு ஏற்படுகிறது. எனவே இந்த பிளவினை சரி செய்வதற்காக இவர் அனுப்பப்படுகிறார். அதன் அடிப்படையில் இங்கிலாந்து சென்று இங்கிலாந்தினுடைய அரசராக இருந்த முதல் ஹென்றி அவர்களை சந்தித்து திரு அவையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவுகளை சரி செய்ய திருச்சபையினுடைய ஒற்றுமைக்காக உழைத்தவராக இவர் இருக்கிறார். 2ஆம் லாத்ரன் என்கிற அந்த பொது சங்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகளுக்காக, அடிப்படை விசுவாச கோட்பாடுகளுக்காக தனது முழுமையான பங்களிப்பை கொடுத்தவராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நிலவி வந்த அனைத்து தப்பறை கொள்கைகளையும் அவர் எதிர்த்து பேசி முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நல்ல பக்தி முயற்சிகளையும் மக்களிடத்தில் பரவச் செய்தவராக இந்த புனிதர் திகழ்கிறார். குறிப்பாக அப்பொழுது வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து திருத்தந்தையர்களுக்கும் இவர் முழுமையான ஆலோசகராக இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வாழ்வினுடைய இறுதி காலகட்டத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்தவராக இவர் அறியப்படுகிறார். மிகச்சிறந்த ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்து தனது 69வது வயதில் இறைவனடி சேருகிறார் இந்த புனிதர். பல நூல்களை எழுதியிருக்கிறார். துறவு மடத்திற்கான அற்புதமான சட்ட திட்டங்களை, ஒழுக்க முறைகளை இவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்பதை தன் வாழ்வின் வழியாக அற்புதமாய் வாழ்ந்து காட்டிய புனிதராக இருக்கிறார். மரியன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்ததனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜெபத்தை அற்புதமாய் எழுதியவரும் இந்த புனிதர்தான். 1830ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் பயஸ் அவர்கள் நம்முடைய திரு அவையின் மறை வல்லுனராக இவரை அறிவித்திருக்கிறார். அன்பு உள்ளங்களே, இறை வார்த்தையின் வழியாக இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் ஒற்றுமைப்படுத்தி தியானித்து பார்க்கும்போது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஞானமே ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது, அந்த ஞானமே ஒரு மனிதனை அற்புதமாய் வழி நடத்துகிறது. ஞானமாகிய கடவுளை ஒருவன் உரிமையாக்கி கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை அழகாய் மாறுகிறது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும், ஞானமாகிய நீரை அது பருக அளிக்கும். அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள், விழமாட்டார்கள். அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். அடுத்திருப்பவர்களுக்கு மேலாக அது அவர்களை மேன்மேலும் உயர்த்தும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. எனவே ஞானத்தை தன் வாழ்வில் கண்டுகொண்ட புனித பெர்னார்டினை போன்று நாமும் கூட இறை ஞானமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு வாழும்போது நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதையே இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. தந்தையே, இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. புனித பெர்னார்டு வாழ்ந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த பிளவுகளை சரி செய்வதற்காக, திருச்சபையில் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்துவதற்காக தன்னால் என்ற அனைத்து முயற்சிகளையும் உதவிகளையும் செய்த இந்த புனிதரை போன்று ஆண்டவருடைய திருவுளமே இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. தந்தையே, இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்கள் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக.
இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் என்றும் இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நம்பும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக உழைத்த புனித பெர்னாடுவை போன்று நாமும் கூட இந்த திரு அவையினுடைய ஒரு அங்கத்தினராயிருப்பதில், ஒரு உறுப்பினராக இருப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். திரு அவையே கிறிஸ்துவினுடைய அன்பை அதிகமாக சுவைக்க நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த திரு அவைதான் கிறிஸ்துவினுடைய திருவருட்சாதனங்களை கொண்டாட நமக்கு வழிவகை செய்து கொடுக்கிறது. இந்த திரு அவைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே கத்தோலிக்க திரு அவையை அதிகமாக நேசித்து வாழ்ந்த புனித பெர்னாடுவை போன்று நாமும் கூட நம்முடைய திரு அவையை நேசிப்பதின் வழியாக முதன்மையான ஞானமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறோம். அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் சாட்சிகளாய் அவர்கள் இருப்பதனால் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக என்றென்றும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். தேவத்தாய் அன்னை மரியினுடைய புதல்வர்களாக பாராட்டப்படுகிறார்கள். நாமும் கூட அத்தகைய வாழ்வு வாழ்வதின் வழியாய் இறை ஆசீரை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமீன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மட தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாயற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கனிவு மிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட உம் மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயங்களிலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். குருதியாய் உடலாய் வருகின்றார். இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். குருதியாய் உடலாய் வருகின்றார். இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே,
எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரான வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய்மையாய் வாழ்ந்து இறைவனுக்குரிய சாட்சிகளாய் உலகில் திகழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.